மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். என்னுடைய வெற்றிக்கு பின்னால் இருப்பது எனது மனைவிதான். கொளத்தூரில் 17 ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. புத்தாண்டு விடுமுறை முடிந்து கல்லூரிக்கு வந்தவுடன் மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்படும். உதயநிதி ஸ்டாலின் தகவல். அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டின் சொத்து. ஈரோடு பொதுக்கூட்டத்தில் தாவேக தலைவர் விஜய் பேச்சு. திருப்பூரில் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர். முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கைது. தமிழ்நாட்டில் 23ஆம் தேதி மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திருப்பூரில் நடைபெற்ற மக்கள் போராட்டத்தில் பங்கேற்ற பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் குப்பை பிரச்சனையை முறையாக தீர்க்காமல் அலட்சியம் காட்டியதாக மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பாஜக சார்பில் குமரன் சிலை முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தடையை மீறி பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றதால் போராட்ட வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பொதுமக்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். அப்போது தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட அண்ணாமலை உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர். அப்போது ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டம் செய்பவர்களை கைது செய்கிறீர்கள் என்று பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டின் சொத்து, அவர்களை பயன்படுத்துவதை பற்றி யாரும் புகார் சொல்லக்கூடாது என தாவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் தாவேக சார்பில் மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதற்காக 16 ஏக்கர் பரப்பளவில் பொதுக்கூட்ட மைதானம் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்தது. முன்னதாக சென்னையில் இருந்து தனி விமானத்தில் கோவை விமான நிலையம் வந்தடைந்த விஜய் கார் மூலம் விஜயமங்கலம் பொதுக்கூட்ட மைதானத்திற்கு வருகை தந்தார். அப்போது வழிநெடுகிலும் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய செங்கோட்டையன் 500 கோடி ரூபாய் வருமானத்தை உதறிவிட்டு மக்களுக்காக விஜய் அரசியலுக்கு வந்துள்ளார் எனவும் வரலாறு படைக்க பெருந்திரளாக கூட்டம் கூடியுள்ளது எனவும் கூறினார். இதற்கு முன் புரட்சி தலைவரை பார்த்தேன் என கூறிய அவர் இன்றைக்கு புரட்சி தளபதி விஜயை காண்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டத்தில் பேசிய தாவேக தலைவர் விஜய் எல்லாத்தையும் விட்டு வந்த விஜயை மக்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டார்கள் எனவும் வாழ்நாள் முழுவதும் நன்றியுடன் இருப்பேன் எனவும் கூறினார். பெரியாரிடமிருந்து எங்களுக்கு தேவையான கொள்கைகளை எடுத்துக்கொண்டோம். பெரியாரே எங்கள் கொள்கை முன்னோடி என தெரிவித்தார். மேலும் 2026 தேர்தலில் களத்தில் இருக்கும் எதிரிகளை மட்டுமே நாங்கள் எதிர்க்கிறோம், களத்தில் இல்லாதவர்களை எதிர்க்க மாட்டோம் என விஜய் கூறினார். புத்தாண்டு விடுமுறை முடிந்து மாணவர்கள் கல்லூரிக்கு வந்தவுடன் மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்படும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தகவல் தெரிவித்துள்ளார். இலவசமாக மடிக்கணினிகள் வழங்குவதை விமர்சிக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் கனவு பலிக்காது என உதயநிதி ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்லூரி மாணவர்களுக்கான மடிக்கணினி திட்டத்தை முடக்க நினைக்கும் எடப்பாடியின் கனவு பலிக்காது எனவும் தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரி மாணவர்களுக்கு இப்போது ஏன் லேப்டாப் கொடுக்கிறார்கள் என்ற கேள்வியை திடீர் கணினி நிபுணர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருக்கிறார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டு மாணவர்கள் படித்து முன்னேறிவிடக் கூடாது என்ற பாசிச பாஜகவின் எண்ணத்தை அவர்களின் வழிகாட்டுதலின்படி எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறார் என கூறியுள்ள அவர், நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் திராவிட மாடல் 2.0 அரசு அமையும் போது மாணவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இன்னும் பல்வேறு திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என்பது உறுதி என தெரிவித்துள்ளார். டெல்லியில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த தரமற்ற இயந்திர வாகனங்கள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் குளிர்காலங்களில் காற்று மாசு அதிகரிப்பது வழக்கம். இதனை கட்டுப்படுத்த செயற்கை மழையை வர வைக்கலாம் என்ற யோசனையின் அடிப்படையில் செயல்படுத்தப்பட்ட திட்டம் தோல்வியில் முடிவடைந்தது. இதனிடையே டெல்லியில் பல்வேறு பகுதிகளிலும் பனிப்போர்வை போர்த்தியது போல் காட்சியளிக்கிறது. இதனால் காலையிலேயே வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியே செல்லும் நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் தலைநகர் டெல்லியில் காற்று மாசு அதிகரிப்பதால் இன்று முதல் GRAP 4 கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக BS6 தரமற்ற இயந்திர வாகனங்கள்
டெல்லிக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் இல்லாத வாகனங்களுக்கு பெட்ரோல் பம்புகளில் எரிபொருள் நிரப்பக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த விதிகளை செயல்படுத்த 126 சோதனை சாவடிகளில் 580 காவல்துறையினரையும் 37 அமலாக்க குழுக்களையும் அரசாங்கம் நியமித்துள்ளது. அதேபோல் பெட்ரோல் பம்புகளில் PUC விதியை கண்காணிக்க போக்குவரத்து, நகராட்சி மற்றும் உணவுத்துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே டெல்லியில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களிலும் அதிகபட்சமாக 50% பணியாளர்கள் மட்டுமே பணிக்கு அனுமதிக்க வேண்டும் எனவும் மீதமுள்ள ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனது வெற்றிக்கு பின்னால் எனது மனைவிதான் உள்ளார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூரில் 25.72 கோடி ரூபாய் செலவில் குளிர்சாதன வசதியுடன் கட்டப்பட்ட அண்ணா திருமண மாளிகையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து 17 இணையர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார். இதனையடுத்து 17.47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி பெரியார் நகர் அமுதம் அங்காடியை திறந்து வைத்தார். இதனையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கொளத்தூர் வந்தாலே ஒரு எனர்ஜி வந்துவிடும், உற்சாகம் வந்துவிடும் என கூறினார். கொளத்தூர் தொகுதியில் தான் மாநகராட்சி பள்ளிகள், மருத்துவமனைகள் அதிகம் உள்ளதாக கூறிய அவர், ஒரு ஆணின் வெற்றிக்கு பின் பெண்கள் தான் உள்ளனர் எனவும், பெண்கள் நினைத்தால் எதையும் செய்ய முடியும், அதனால் தான் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருகிறோம், எனது வெற்றிக்கு பின்னால் எனது மனைவிதான் உள்ளார் எனவும் தெரிவித்தார். கொளத்தூருக்கு வந்தால ஒரு எனர்ஜி வந்துடும், ஒரு உற்சாகம் வந்துடும், வேகம் வந்துடும், ஒரு புத்துணர்ச்சி வந்துடும். அது எனக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் நல்லா தெரியும். அதுலேயும் மணவிழா, மணக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்களை எல்லாம் நான் பார்க்கிறேன். ஆக மணமக்களோடு இந்த விழாவில் நாம் எல்லாம் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துகிற விழாவாக இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் ஒரு திருமண நிகழ்ச்சி நடந்தால் எப்படி நம்மெல்லாம் மகிழ்ச்சியோடு கலந்து கொள்வோமோ அதே போலதான் இந்த திருமண நிகழ்ச்சியில் அத்தனை பேருமே, நான் மட்டும் இல்லை, நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் மட்டுமல்ல, வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே அந்த உணர்வோடு தான் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறோம். யாராவது கொளத்தூர்னு பேர் சொன்னாவே அது சாதனை, இல்லைன்னா ஸ்டாலின். ரயில் டிக்கெட் முன்பதிவின் நிலையை இனி ரயில் புறப்படுவதற்கு 10 மணி நேரம் முன்பே அறிந்து கொள்ள முடியும் என இந்திய ரயில்வே அறிவித்துள்ளது. கடந்த ஜூலையில் ரயில் புறப்படுவதற்கு 4 மணி நேரத்திற்கு முன்பு டிக்கெட் முன்பதிவு நிலை வெளியிடப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது 10 மணி நேரமாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடைசி நேரத்தில் காத்திருப்பு பட்டியலில் உள்ள டிக்கெட்டுகள் ரத்தாவதால் பயணத்தை மாற்றியமைக்க பயணிகள் சிரமத்தை சந்திப்பதால் நடவடிக்கை வசதியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இந்திய ரயில்வே வெளியிட்டுள்ள அறிவிப்பில், ரயில் டிக்கெட் முன்பதிவின் நிலையை இனி ரயில் புறப்படுவதற்கு 10 மணி நேரம் முன்பே அறிந்து கொள்ள முடியும் எனவும், காலை 5 மணி முதல் மதியம் 2 மணி வரை புறப்படும் ரயில்களுக்கு முந்தைய நாள் இரவு 8 மணிக்கே அட்டவணை தயாரிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. மற்ற ரயில்களுக்கு புறப்படும் நேரத்திற்கு 10 மணி நேரம் முன்பே முன்பதிவு அட்டவணை தயாரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 23ஆம் தேதி மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும், அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 23ஆம் தேதி மற்றும் 24ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும்,
புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகளிர் சுய உதவி குழுக்களின் தயாரிப்பு பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்ட மதி கண்காட்சியினை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை நுங்கம்பாக்கம் அன்னை தெரசா மகளிர் வளாகத்தில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் மகளிர் சுய உதவி குழுக்களின் தயாரிப்பு பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்ட மதி கிறிஸ்துமஸ் ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் விற்பனை கண்காட்சியினை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து கண்காட்சியினை பார்வையிட்டார். இதனை அடுத்து மதி அனுபவ அங்காடியில் மகளிர் சுய உதவி குழுக்களின் தயாரிப்பு பொருட்களை வாங்கிட வாடிக்கையாளர் ஊக்குவிக்கும் வகையில் அட்டைகளை அறிமுகப்படுத்தினார். பின்னர் கடந்த மாதம் மதுரை தமுக்கம் மைதானத்தில் நடைபெற்ற உணவு திருவிழாவினை சிறப்பாக நடத்தியதற்காக சுய உதவி குழுவினர் மற்றும் சிறப்பாக செயலாற்றிய அலுவலர்கள் பணியாளர்களுக்கு கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினார். மயிலாடுதுறையில் தனியார் சிபிஎஸ்இ பள்ளி வேன் மீது மற்றொரு தனியார் வேன் மோதி விபத்தில் 26 மாணவர்கள் காயமடைந்தனர். மயிலாடுதுறை அடுத்த நல்லத்தக்குடி கிராமத்தில் தனியார் சிபிஎஸ்இ பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் ப்ரீகேஜி முதல் 10ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இன்று காலை வழக்கம் போல் பள்ளி வேன் நீடூரிலிருந்து 31 மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பள்ளிக்கு வந்து கொண்டிருந்தது. அப்போது மயிலாடுதுறை பஸ் நிலையம் அருகே சிபிஎஸ்இ பள்ளியின் வேன் வந்தபோது பின்னால் பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த மாணவர்களை ஏற்றிக்கொண்டு வந்த மற்றொரு தனியார் வேன் மோதியது. இந்த விபத்தில் சிபிஎஸ்இ பள்ளி வேனில் இருந்த 27 மாணவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த மாணவர்களின் பெற்றோர்கள் பதறி அடித்துக் கொண்டு மருத்துவமனைக்கு வந்தனர். இந்நிலையில் இந்த விபத்து குறித்து மயிலாடுதுறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. திருவாரூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் தனியார் விடுதி அரங்கில் நடைபெற்றது. திருவாரூர் வடக்கு மாவட்ட அவைத்தலைவர் எஸ் ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஜனவரி 2ஆம் தேதி கழக பொதுச் செயலாளர் வைகோ மேற்கொள்ள உள்ள சமத்துவ நடைபயணத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைக்க வருகை தர உள்ளதால் திருவாரூர் வடக்கு மாவட்ட தோழர்கள் அதிக அளவில் கலந்து கொள்ள வேண்டும், கழக வளர்ச்சி நிதியினை விரைவாக வசூல் செய்து தலைமை கழகத்தில் ஒப்படைக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நகர செயலாளர் எஸ் கபிலன், மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் கமலவேந்தன், மாநில பொருளாளர் பொறியாளர் மு செந்தில் அதிபன், மாநில துணை பொதுச் செயலாளர் ஆடுதுறை ரா முருகன், திருவாரூர் ஒன்றிய செயலாளர் டி.ஆர். தமிழ்வாணன் உள்ளிட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ராணுவ வீரர்களுக்கு தலா ரூபாய் 1.60 லட்சம் ஊக்கத்தொகை அளிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுடன் உரையாற்றினார். அப்போது ஆயுதப்படைகளின் சேவை மற்றும் தியாகத்தை போற்றும் வகையில் அமெரிக்க ராணுவ வீரர்களுக்கு போர் வீரர் ஈவுத்தொகை என்ற சிறப்பு பணப்பரிசை அறிவித்தார். 1776ஆம் ஆண்டில் நமது தேசம் நிறுவப்பட்டதை கௌரவிக்கும் விதமாக இந்த ஈவுத்தொகை வழங்கப்படும் எனவும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களுக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்பாக தலா 1776 அமெரிக்க டாலர்கள் வழங்கப்படும் எனவும் அறிவித்தார். மேலும் 10 மாதங்களில் 8 போர்களை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக கூறிய அவர், ஈரானின் அணுசக்தி அச்சுறுத்தலை அழித்துள்ளதாகவும் காசா போரை முடிவுக்கு கொண்டு வந்து 3000 ஆண்டுகளில் முதல் முறையாக மத்திய கிழக்கில் அமைதியை கொண்டு வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். என்னுடைய வெற்றிக்கு பின்னால் இருப்பது எனது மனைவிதான். கொளத்தூரில் 17 ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. புத்தாண்டு விடுமுறை முடிந்து கல்லூரிக்கு வந்தவுடன் மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்படும், உதயநிதி ஸ்டாலின் தகவல். அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டின் சொத்து, ஈரோடு பொதுக்கூட்டத்தில் தவேக தலைவர் விஜய் பேச்சு. திருப்பூரில் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கைது. தமிழ்நாட்டில் 23ஆம் தேதி மிதமான மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.